இந்த வீடியோவை பார்த்துட்டு ஒரு 2 பேராவது தெளிவு ஆனாங்கன்னா எனக்கு ரொம்பவே சந்தோஷம். லவ் பண்றீங்களா? கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? சூப்பருங்க. நல்ல விஷயம்தான். தப்பே கிடையாது. இப்ப வரைக்கும் நீங்க சாப்பிட்டீங்கல்ல, அது எல்லாமே உங்க வீட்ல உங்க பேரண்ட்ஸ் செஞ்சு கொடுத்த சாப்பாடா இருக்கும். ஆனா இனிமே நீங்க கல்யாணத்துக்கு அப்புறம் ஒரு விஷயத்த யோசிங்க. சின்ன பிள்ளைங்களா இருந்தா கண்டிப்பா யோசிங்க. நீங்க சம்பாதிச்சு உங்களோட வருமானத்துல தான் நீங்க இனிமே சாப்பிடணும். உங்க பேரண்ட்ஸ் வீட்ல அம்மா எனக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு சொல்லுவீங்க. சாப்பாடை போட்டு வைப்பாங்க. அந்த பிளேட்டை கூட கழுவாம அந்த பிளேட்லயே கை கழுவிட்டு போறவங்க நிறைய பேர் இருப்பீங்கல்ல. அந்த மாதிரி ராணி மாதிரி ராஜா மாதிரி வாழ்ந்த பிள்ளைங்க கல்யாணத்துக்கு அப்புறம், அதாவது எனக்கு நீங்க வேண்டவே வேண்டாம், நானா கல்யாணம் பண்ணி நானா வாழ்ந்து காட்டுறேன் பாருங்க அப்படின்னு சொல்லி யாரு லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்களோ அவங்க இன்னைக்கு அரிசி இல்லைங்க, அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்ற நிலைமைக்கு போவீங்க. என்கிட்ட அரிசி வாங்குறதுக்கு காசு இல்லையே அப்படின்னு சொல்றதுக்கு பையன் வருவான். அப்போ பையனுக்கும் பொண்ணுக்கும் எவ்வளவு வயசு கம்மியா இருக்கும் தெரியுமா? 2 பேருக்கும் மெச்சூர்ட் இல்லாத வயசு, அவங்களால ஃபேமிலியை ரன் பண்ண முடியாத வயசு. வீட்டு மளிகை ஜாமான், கரண்ட் பில், வீட்டு வாடகை, பைக் வச்சிருக்கீங்களா? பைக்குக்கு பெட்ரோல் போடணும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கணும், ஹாஸ்பிட்டல் செலவு பார்க்கணும், குழந்தை ஒண்ணு உருவாச்சுன்னா அதுக்கான மொத்த செலவுகளையும் நீங்க தான் பார்க்கணும், குழந்தைங்களை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், அவங்களுக்கு மெடிக்கல் செலவுன்னா அதையும் நீங்க பார்க்கணும். இந்த லவ் மேரேஜ்ல இருக்கிற பெரிய மைனஸ் என்ன தெரியுமா? அரேஞ்ச் மேரேஜுக்கும் லவ் மேரேஜுக்கும் உள்ள வித்தியாசமே இதுதாங்க. அரேஞ்ச் மேரேஜ்ல பேரண்ட்ஸ் ஏதாவது ஒரு விதத்துல சப்போர்ட் பண்ணிருவாங்க. அவங்களால எவ்வளவு தூரத்துக்கு முடியுமோ அந்த அளவுக்கு ஒரு சப்போர்ட் கொடுப்பாங்க. பையனுக்கு பேரண்ட்ஸ் சைடுல அம்மா அப்பான்ற ஒரு உறவு இருக்கும். குழந்தைங்களே பிறந்தா கூட 2 பக்கத்துல யாராவது ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுவாங்க, கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவாங்க. ஆனா லவ் மேரேஜ்ல வீட்டுக்கு எந்த விதத்திலயும் சம்பந்தம் இல்லாம, அவங்களுக்கு பிடிக்காம நீங்க அவங்கள விட்டுட்டு தனியா நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட மொத்த கஷ்டங்களையும் நீங்க மட்டும்தான் நீங்க சுமக்கணும். உன்னை ஏன் தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு பையன் சொல்லுவான். உன்னை கல்யாணமே பண்ணிருக்க கூடாது, எல்லாமே ஏன் தப்பு தான், எங்க அம்மா அப்பா பேச்சு கேட்டிருக்கணும் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுவாங்க. அது இல்ல இது இல்லைன்னு பொண்ணு சொல்லுவாங்க. எதுவுமே என்னால வாங்கி தர முடியாது போடின்னு சொல்லி பையன் சொல்லுவாரு. இப்படி மாத்தி மாத்தி சண்டை தாங்க போட்டுக்கணும். உங்க பேரண்ட்ஸ் சைட்ல இருக்கிற விசேஷங்களுக்கு எதுக்காவது நீங்க போறீங்க, எவ்வளவு ரெஸ்பெக்ட் அவங்க கொடுப்பாங்கன்றதும் அப்ப நீங்க பாப்பீங்க. ரொம்ப அலட்சியமா பாக்குறது, இந்த ஓடி போனவ தானே இவ அப்படின்னு 4 பேரா சேர்ந்து நம்மளை பார்த்து சிரிக்கிறது, இந்த மாதிரி அசிங்கங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும். ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கடன் வாங்கணும், நிறைய கடன் நீங்க வாங்குவீங்க, அந்த கடனை கட்டணும், கடனை கட்ட முடியாம திணறணும், இந்த மாதிரி எல்லாமே இருக்கு. அப்ப அரேஞ்ச் மேரேஜ்ல இது இல்லையா? அதுலயும் தான் இருக்கு. ஆனா யாராவது ஒருத்தராவது நான் இருக்கேன்னு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல. பண்ணாதவங்களும் இருக்கதான் செய்யறாங்க. ஆனா அட்லீஸ்ட் அதுல கொஞ்சம் சப்போர்ட் கிடைக்கும். நீங்க கல்யாணம் பண்றீங்க, நான் இன்னைக்கு யங் கப்பிள், ஆஹா சூப்பர்ல, அழகா சாரி கட்டிக்க போறேன், புது தாலி போட்டுக்க போறேன், நாங்க 2 பேரும் நிறைய மூவிஸ் போவோம், நாங்க ஜாலியா இருப்போம், நல்லா சாப்பிடுவோம், நாங்க இந்த லைஃபை ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ண போறோம் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனா அது கிடையவே கிடையாது. கல்யாணத்துக்கு முன்னால இருக்கிற அந்த காதல் கல்யாணத்துக்கு அப்புறம் யாருக்கிட்டயுமே இருக்கிறது இல்ல. ரொம்ப ரேர் தான். அந்த 100%ல ஒரு 10% மட்டும்தான் அந்த மாதிரியான ஒரு லவ் கடைசி வரைக்கும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ள இருக்கும். பேலன்ஸ் இருக்கிற அந்த 90% அந்த லவ் அரேஞ்ச் மேரேஜா இருந்தாலும் லவ் மேரேஜா இருந்தாலும் இருக்கிறது கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டீங்க, உடனே ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த குழந்தைக்கான செலவுகள் எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராவா பார்க்கணும். உங்களுக்கு வருமானம் கம்மியா இருக்கலாம், அந்த குழந்தைய வளர்க்கறதுல சிரமம் வரலாம். அப்போ என்ன ஆகும்? வீட்டுல டெய்லி சண்டை வரும். அந்த பொண்ணுக்கு ஆல்ரெடி மன அழுத்தம் அதிகமா இருக்கும். ஏன்னா அப்பா அம்மா சைட்ல சப்போர்ட் எல்லாம் இல்லைன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? நிறைய ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஏற்கனவே குழந்தை பிறந்ததுன்னு நிறைய மன அழுத்தம் இருக்கும். அதோட சேர்த்து எனக்கு யாருமே இல்லை, என்னை யாருமே பார்த்துக்கலன்னு நினைச்சா நீங்க இன்னும் அதிகமான டென்ஷன் ஆவீங்க. அப்ப வீட்டுல டெய்லி சண்டை வருமா? அந்த காதல் காணாம போயிருமா? பையனோட சம்பளம் ஒரு 30,000 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுல நீங்க 2 பேரும் வாழ்றப்போ அந்த 30,000 உங்களுக்கு ரொம்பவே நல்லா சூப்பரா கரெக்டா இருக்கிற மாதிரி தோணும். ஆனா ஒரு குழந்தை பிறந்துருச்சுன்னா அது டோட்டலா மாறி போயிருங்க. அந்த வருமானம் உங்களுக்கு பத்தாம போகும். ஏன்னா அடிக்கடி குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், மருந்து மாத்திரை வாங்கணும், குழந்தைக்கு ஏதாவது ஸ்பெஷலா அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கும், சாப்பாடை நீங்க குறைக்கிற மாதிரி இருக்கும், உங்களுக்கு சரியான சாப்பாடு கிடைக்காம போகும், உங்க குழந்தைய நல்லா கேர் பண்ணிக்கிற மாதிரி ஆகும். இப்படி உங்க லைஃபே டோட்டலா மாறி போயிடும். ஜஸ்ட் அந்த ஒரு நாள் நம்ம கல்யாணம்ன்ற ஒரு சந்தோஷமான ஒரு விஷயத்துக்குள்ள என்ட்ரி வைக்கிறது ரொம்ப யோசிச்சு எல்லா சைட்லயுமே நமக்கு ஒரு சப்போர்ட் இருக்கிற மாதிரி பார்த்து நம்ம வைக்கணும். ஒரு பையனுக்கு என்ன பிரச்சனை வரும் கல்யாணத்துக்கு அப்புறம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த பையனால அந்த பொறுப்புகளை சுமக்க முடியாம போயிடும். என்னடா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம், ரொம்ப தப்பு பண்ணிட்டோமோ, இதை நினைக்காத பசங்க மோஸ்ட்லி இருக்கவே மாட்டாங்க. ஐயோ அவ இதை கேட்கறா, அதை கேட்கறா, இதை வாங்கிட்டு வர சொல்றா, மளிகை ஜாமான்லாம் வாங்கிட்டு வர சொல்றா, நேத்து தானே வாங்கிட்டு வந்தேன்,
அதுக்குள்ள காலி ஆயிடுச்சுன்றா. என்னடா எவ்வளவுதான் சம்பாதிச்சு போடுறது, ஐயோ என்னால முடியல, நானே காலையில இருந்து நைட்டு வரைக்கும் வேலை செஞ்சுட்டு வரேன், வீட்டுல வந்தா வீட்லயும் நிம்மதி இல்லை, இந்த குழந்தை ஒரு பக்கம் அழுது இது வேணும் அது வேணும் இது வேணும்னு கேக்குறா, என்னடா பண்றது அப்படின்னு பையன் வந்து யோசிப்பாரு. ரெண்டு சைட்லயும் பேரண்ட்ஸோட சப்போர்ட் இல்லாம நீங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த கஷ்டங்கள் எல்லாமே உங்களுக்கு வருங்க. இது நீங்க எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணி நீங்க வந்து வருஷம் கடந்து வாழ்ந்துகிட்டே இருந்தாலும் அந்த சந்தோஷங்கள் நிம்மதிகள் எல்லாத்தையுமே தொலைச்சிட்டு தான் வாழணும். இது அரேஞ்ச் மேரேஜ்லயுமே இருக்கு. ஓரளவுக்கு வீட்டுல பார்த்து பெரியவங்க முடிவு பண்ற கல்யாணம் எதுக்கு நல்லதுன்னு சொல்றாங்கன்னா அவங்களோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும் ஓரளவுக்கு. அரேஞ்ச் மேரேஜ்ல அது இருக்கவே இருக்காதுங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. நீயா தானே கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நீயா தானே போன அப்படின்னு சொல்லுவாங்க. பொண்ணா இருந்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஓடி போனவ தானே நீ அப்படின்னு சொல்லி உங்களை காயப்படுத்துறதுக்காகவே சொல்லுவாங்க. இந்த வார்த்தைகளையும் நீங்க கடந்துதான் வரணும். பையன் வந்து இந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் தாங்க முடியலன்னு சொல்லி என்ன பண்ணுவார் தெரியுமா, புதுசா குடிக்கிறதுக்கெல்லாம் ஆரம்பிப்பாரு. அப்புறம் குடிக்கிறாருன்னு சொல்லி சண்டை வரும். லவ் பண்ணி கல்யாணம் பண்ண எனக்கு என்ன பிரச்சனையாச்சு அப்படின்னு சொல்லி நான் வீடியோ போட்டிருப்பேன். அதுல இருக்கிற கமெண்ட் எல்லாம் நீங்க படிச்சு பாருங்க. என்னோட லைஃபும் இந்த மாதிரி தான், நானும் இந்த மாதிரி தான் கஷ்டப்படுறேன், என் லைஃபும் இப்படிதான் இருக்குக்கான்னு எவ்வளவு பேரு தெரியுமா கமெண்ட் பண்ணிருக்காங்க. இதை கமெண்ட் பண்ணாதவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சும்மா என்னோட வீடியோவை பார்த்தவங்க வரைக்கும் தான் இதுல வந்து கமெண்ட் பண்ணணும்னு நினைச்சவங்க மட்டும்தான் இதை பண்ணியிருக்காங்க. ஆனா நம்மள வீட்டை சுத்தி எவ்வளவோ பேர் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில வலியோட வேதனையோட வாழ்றவங்க இருக்கதான் செய்வாங்க. காதல் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே சரியா அமையறதே இல்லைங்க. ஒரு 30 வயசுக்குள்ள நீங்க இந்த வீடியோவை பாக்குறவங்க இருக்கீங்க, கல்யாணமும் பண்ணிக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என் ஹஸ்பண்ட் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கிறாரு, எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் ராணி மாதிரிதான் இருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அது ரொம்ப நல்ல விஷயம்தான். 40, 50ன்னு அந்த வயசு கடக்க அந்த அன்பு எப்பவுமே நிலைச்சு நிக்கிற மாதிரி உங்க வாழ்க்கைய பொறுமையா அமைதியா எல்லாத்தையும் விட்டு கொடுத்து போங்க. ஆனா இதை வந்து திருப்பி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கல. ஆனா என்னோட உண்மையான சூழ்நிலையை நான் உங்களுக்கு தெரியப்படுத்தணும். தூக்கி போடுறதுக்கு கூட 4 பேர் வேணுங்க. அந்த 4 பேரை கூட நான் சேர்க்கல. நான் 19 வருஷமா வாழ்ந்த வாழ்க்கைக்கான அர்த்தமே இதுதான். எதனால, நான் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணதுனால, நான் வந்து பெத்தவங்களோட அனுமதி இல்லாம கல்யாணம் பண்ணதுனால. ஒருவேளை நான் அவங்களோட அனுமதியோட கல்யாணம் பண்ணியிருந்தா கண்டிப்பா எனக்கு இப்படி ஒரு நிலைமை நடந்திருக்காது. ஹஸ்பண்ட் சைடுல யாராவது என்னை ஏத்துக்கிட்டு இருந்தாலும் எனக்கு இந்த கஷ்டம் வந்திருக்காது. 2 சைட்லயுமே ஏத்துக்காததுனாலதான் நான் இன்னைக்கு ஒரு அனாதையா நான் நிக்கிறேன். ரொம்ப பெரிய ஆழமான உண்மை. அவ்வளோ சொந்தங்களோட அவ்வளோ அன்பா நல்லா படிச்சு இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம நான் 0வா நிக்கிறேன். எதுவுமே இல்லைங்க. இந்த 2 பிள்ளைங்களை தவிர. நீங்க இந்த வீடியோ பாக்குறீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்களா, தயவு செஞ்சு சொல்றேன், பேரண்ட்ஸோட சப்போர்ட்டுக்கு வெயிட் பண்ணுங்க. ஏதாவது முயற்சி பண்ணுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் இல்ல ஒருவேளை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா, அந்த வாழ்க்கையை அன்பா அழகா கொண்டு போங்க. தயவு செஞ்சு எந்த பிரச்சனையும் உள்ள கொண்டு வராதீங்க. பொறுத்து போங்க, விட்டு கொடுத்து போங்க. 2 பேருமே அதை வந்து மாத்தி செய்யுங்க. அன்பை அதிகமா வெளிப்படுத்துங்க, வருமானத்தை அதிகப்படுத்துங்க. இந்த மாதிரி எல்லாம் பண்றப்போ உங்க வாழ்க்கை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணினாலும் நல்லா இருக்கும். 2 பேருமே பொறுமையா அன்பா நல்லபடியா வாழுங்க. புதுசா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும், பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல, என்னோட லவ்வர் தான் எனக்கு முக்கியம், அவனுக்காக நான் உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு நீங்க யோசிக்கிறீங்களா? இப்படிப்பட்டவங்க கண்டிப்பா இந்த வீடியோ பாருங்க. ஒரு நிமிஷமாவது யோசிங்க. வாழ்க்கையில இவ்வளவு சிக்கல் இருக்கு, இந்த சிக்கல் எல்லாம் நீங்க எப்படி சமாளிக்க முடியுமான்னு யோசிச்சுட்டு கல்யாணம் பண்ணுங்க. இன்னைக்கு அழகா இருக்கிற எல்லாமே நாளைக்கு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாருமே சேர்ந்து வாழணும். அதுக்காக தான் இந்த கல்யாண லைஃபை செலக்ட் பண்றதுக்கு முன்னால நல்லா யோசிச்சு முடிவெடுங்க அப்படின்னு நான் சொல்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம்.